உலகம் முழுக்க பரவியிருக்கும் ராஜ் டேட்டாபேஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கப் போகும் 2026 தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் சகல நலன்களையும் கொண்டு வரட்டும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று நாம் நிதானத்திற்கும் உழைப்புக்கும் சொந்தக்காரர்களான நில ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை அள்ளித் தரப்போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தற்போதைய நிலையில் சனி பகவான் மீன வீட்டிலும், குரு பகவான் மிதுன வீட்டிலும், ராகு மற்றும் கேது கும்பத்திலும் சஞ்சரிக்கின்றனர். இந்த கிரக அமைப்புகள் ரிஷப ராசிக்கு என்ன செய்யப் போகிறது? வாருங்கள் பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த 2026 வருடம் உங்களுக்கு 80% மிகப்பெரிய நன்மைகளும் நம்ப முடியாத மாற்றங்களும் காத்திருக்கின்றன. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. 30 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதை உங்களுக்கு கிடைத்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் என்று உறுதியாகச் சொல்லலாம். அடுத்து குரு பகவானை பற்றி பார்த்தோம்னா, அவர் 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு அதிசார முறைப்படி மாறப்போகிறார். இந்த மாற்றம் எட்டக்குடையவன் எட்டில் மறைவது போல உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கப் போகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், 3ஆம் இடத்தில் குருவோடு கேது சேரும்போது அற்புதமான கேள யோகம் உருவாகிறது. இப்படி உச்சம் பெற்ற குருவோடு கேது சில காலங்கள் இணைந்திருப்பதால் இது உங்கள் வாழ்வில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயம் தரப்போகிறது. ஆங்கில மாதங்களான செப்டம்பர், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய அளவிலான பண வரவு இருக்கும். பணம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் அல்லவா? அந்த பண பலம் இந்த வருடம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு உறுதியான லாபமும், விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த பலன்களும் கிடைக்கும். குடும்ப விஷயங்களை எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதத்திற்கு பிறகு தந்தை வழியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகும். இதுநாள் வரை தந்தை வழியில் உள்ள சிக்கலான சொத்துக்கள், வீடு யாருக்கு, கடை யாருக்கு என்று பங்காளிகளுக்கு இடையே குழப்பங்கள் இருந்தாலோ அல்லது இழுபறியாக கோர்ட் கேஸ் நடந்து கொண்டிருந்தாலோ இந்த வருடம் சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் மிகச் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். மேலும் உங்கள் சகோதர மற்றும் சகோதரி மூலமாக உங்கள் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கூட்டு குடும்ப அமைப்பில் இருப்பவர்கள் ஒற்றுமையாகச் சேர்ந்து வாழும் சூழல் ஏற்படும். இளைய தலைமுறையினருக்கு இது திருமண யோகம் கூடி வரும் காலம். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைத்து நினைத்தவருடனேயே திருமண வாழ்க்கை இனிதே தொடங்கும். பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். அந்த வகையில் படித்து பெண் குழந்தைகள் அனைவருக்கும் அவர்கள் மனதிற்கு பிடித்தமான வேலையும் நல்லபடியாக திருமணமும் கைகூடும். வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்த பெண்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த நோய் இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ என்று பயந்து டாக்டர் கிட்ட போக தயங்கியவர்கள் இப்போது அந்த பயத்திலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். இந்த வருடம் உங்களை 10 வருடம் இளமையாக உணரும் அளவிற்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பணப்புழக்கம் நன்றாக இருப்பதாலும், பெரிய சங்கடங்கள் ஏதுமில்லை என்பதாலும் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. இந்த கணிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். ஜோதிடம் சார்ந்து இன்னும் பல விரிவான மற்றும் உண்மையான தகவல்களுக்கு மறக்காமல் நமது ராஜ் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.